வணக்கம். மிக அண்மையில் நடைபெற்று முடிஞ்ச தாவேகாவோட விசித்திர மாநாட்டில் விஜய் 34 நிமிஷம் பேசினாருன்னு சொல்றதா இல்ல எழுதி கொடுத்த வசனத்தப்பெல்லாம் நடிச்சு காட்டினாரு அப்படின்னு சொல்றதா இல்ல மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாருன்னு சொல்றதான்னு தெரியல. சரி, பேசாரே வச்சுக்குவோம். அந்த பேச்சின் போது இடையில சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வேட்பாளர் அறிவிக்க போறேன் அப்படின்னாரு. எடுத்த எடுப்புல மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னாரு. மதுரையில விஜய் போட்டி போறாரு போல இருக்கு. ஏற்கனவே மதுரையில போட்டி பண்ணு சொல்லிட்டு அவரோட தொண்டர்கள் சுரட்டிலாம் ஒட்டினாங்க. அதன்படி மதுரையிலே போட்டி போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அடுத்த ஒரு 2 நொடியில மதுரை மேற்கு விஜய்னார். இந்த சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சியோட வேலையில 2 தொகுதியில போட்டி போட்டார். அந்த மாதிரி விஜய் 2 தொகுதியில போட்டி போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். மதுரை மத்தி விஜய்னார். என்னடா ஆச்சு இவருக்கு, ஒரு பாட்டு விஜய்ங்கிறாரு, 3 தொகுதியில எப்படி போட்டி போட முடியும் அப்படி வச்சேன். அப்புறம் திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய்னு வரிசை விஜய் விஜய்னு ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பாக்குறப்ப, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா சார்பா யார் வேட்பாளர்னாலும் விஜயே நிற்கிறாரு அப்படின்னு நினைச்சு ஓட்டு பண்ணுமா. அதைத்தான் அப்படி சொல்றாப்பிள்ளையா. அதாவது பொதுவாக மற்ற கட்சிகளில் கட்சியோட உள்ளரங்க கூட்டத்தில், அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் தலைவர்கள் பேசுவாங்க. பேசுறப்ப இந்த தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளரை நானே நின்னா எப்படி நீங்க வேலை செய்வீங்களோ அது போல வேலை செய்யுங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கு தலைவர்கள் உத்தரவு போடுவாங்க. அந்த உள்ளரங்க கூட்டத்தில், கலந்தாய் கூட்டத்தில் நான் நிற்கிற பேர் நினைச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு. ஆனா பொதுக்கூட்டங்கள்ல, வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள்ல அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளரோட தனித்திறன் என்ன, ஆற்றல் என்ன, அவரோட பண்பு என்ன, அவரோட கலப்பணி என்ன, பங்களிப்பு என்ன அப்படின்னு அவரோட பெருமைகளை சொல்லி அதுக்காக நல்ல வேட்பாளர் கொடுத்துருக்கோம், ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லா இடத்துலையும் போட்டி போடுறேன், அதனால ஓட்ட போடுங்கிறாப்புல. அப்ப இது ஒரு பக்கம். அப்படின்னா இப்படி மதுரை தெற்கு விஜய், வடக்கு விஜய், கிழக்கு விஜய் அப்படி சொல்றப்ப உணர்ச்சி பொங்க அப்படியே ஆவேசமா சொன்னார். கடைசியா பார்க்கிறப்ப ஒரு புகைப்படத்தை பார்த்தா அந்த புகைப்படம் தாவேகா காரங்களால எடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வ புகைப்படம். அவங்களே எடுத்து வெளியிட்டிருக்காங்க. வேற எந்த புகைப்பட கலைஞரையும் மேடையில் ஏத்தாம தாவேகா சார்பில் புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அது பின்புறத்துல இருந்து புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படத்தை பார்க்கிறப்ப அப்படியே கையில விஜய் அந்த A4 தாள் இருக்குல்ல, அந்த தாளை வச்சுட்டு இருக்காரு. அந்த தாளில் பார்க்கிறப்ப இங்க மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய்னு போடப்பட்டிருக்கு. அப்ப அவரோட பேச்சுங்கிறது தயாரிக்கப்பட்டது. அதை 1 மாசத்துக்கு முன்னாடியே தயாரிச்சு விஜய்கிட்ட கொடுத்து, அவர் எப்படி படங்கள்ல நடிக்கிறப்ப சீன் பேப்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த வசனம் பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சீன் பேப்பரும் ஒன்று கொடுப்பாங்களாம். அதை விஜய் முதல் நாளே வாங்கிட்டு போய் மனப்படம் பண்ணி அடுத்த நாள் நடிப்பாராம். அந்த மாதிரி இவருக்கு மேடை பேச்சு 1 மாசத்துக்கு முன்னாடியே தயாரிச்சு கொடுத்துட்றாங்க. இவர் வரிக்கு வரி அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு, அதுக்கும் பிறகு கூட மேடையில எப்படி மறந்துட்டு என்ன பண்றதுன்ட்டு அந்த அந்த பேச்சை அப்படியே வச்சிருப்பார். அதுல பேச்சுல சில நம்ம நினைச்சோம் கொஞ்சம் அந்த குறிப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். முக்கியமான அந்த அந்த செய்திகள், குறிப்புகள் இருக்கும், அதை பார்த்துக்குவார் போல இருக்கு, அப்படிதான் பேச்சை தயாரிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். கடைசியா பார்த்தா தெரியுது, வேட்பாளர் விஜய் மதுரை கிழக்கு தெற்கு வடக்குங்கிறதே அதுவே அங்க எழுதப்பட்டிருக்கு அந்த தாள்ல. அப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி. மதுரை கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு, மத்திய தொகுதி, அப்புறம் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், சோழவந்தான், மேலூர், அப்புறம் உசிலம்பட்டி, இந்த 10 தொகுதி. இல்ல 5 தொகுதியை பார்த்தீங்கன்னா கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, மத்தியில முடிஞ்சிடும். மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி அப்படின்னு முடிஞ்சிடும். இதை மனப்படம் பண்ண முடியாம, இதை மண்டைக்குள்ள ஏற்ற முடியாம, அதை தாள்ல வச்சுக்கிட்டு அதை பார்த்து அது வேட்பாளர் விஜய்னு எழுதப்பட்டிருக்கு. தொகுதி அதுவும் எளிமையா இருக்கு, மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்குன்னு. அதையும் மண்டைக்குள்ள ஏற்ற முடியல. வேட்பாளர் விஜய்ங்கிறத கூட அப்படி தாள்ல பார்த்து அப்படி உணர்ச்சி பங்க சொல்லுவாரு அப்படின்னா இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு தாள்ல பார்த்து பேசுறத நம்ம ஒரு குத்தமா, கொலை குத்தமா, பெரிய அபத்தமா சொல்ல வரல. அப்ப அதாவது அடிப்படையா ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட ஞாபகத்தில் வச்சுக்க முடியலன்னா, இவர் அதிகாரத்தில் அமர்ந்து, ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து என்ன நிர்வாகம் செஞ்சு கிழிப்பாரு?
மதுரைக்குள்ள என்னென்ன சட்டமன்ற தொகுதி இருக்குங்கிறத வந்து மண்டைக்குள்ள ஏற்றி வச்சுக்க முடியாது. அந்த அளவு கூட எனக்கு வந்து ஆற்றல் இல்லை அப்படின்னா நீ எப்படி தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வந்து நிர்வாகம் செய்வ? எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நீ நிர்வாகம் செஞ்சு நல்ல ஆட்சி கொடுப்ப? அப்ப எவ்வளவு ஒரு இது வருங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் இருக்காங்க, அவரை துண்டுச்சிட்டுன்னு நம்ம விமர்சிப்போம். அவரும் வந்து எழுதி வச்சிருப்பாப்புல தாள்ல, அவர் A4 கிடையாது துண்டுச்சிட்டு, இவர் A4, அவர் துண்டுச்சிட்டு. அந்த துண்டுச்சிட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து முழு பேச்சு இருக்காது, சில குறிப்புகள் தான் இருக்கும். அப்படியே பேசிட்டு இருப்பாப்புல, திடீர்னு அப்படியே பார்ப்பாரு, அப்படியே இது பண்ணுவாரு. பேச்சோட அந்த வேகம், அந்த ஓட்டம் வந்து தடப்படாது. அதுக்கு இடையில ஒரு நொடி பார்த்துட்டு திரும்ப பேசுவார். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டு மேடையில் பேசுறப்ப முதல்ல பேசுறாரு, பேசி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5-6 நொடி அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மறுபடியும் பேச்ச ஆரம்பிக்குது. அதுவும் இடையில வந்து அவங்களோட கூட்டம் உள்ள வந்து பேசிட்டு இருக்காரு. பேச்சுல வந்து பேசிட்டு இருக்கும் போது இப்ப தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படி கீழே குடிக்கிறாரு, மறந்துட்டாரு. அப்படி வந்து அப்புறம் பாக்குறாரு, சரியா எழுதிருக்காங்களா அப்படின்னு பாக்குறாரு, எழுத்து புரியுதான்னு பாக்குறான்னு தெரியல, அப்படியே பரட்டுறாரு, அப்படி திணறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? மக்களின் பிரச்சனைகளை வந்து எல்லாம் மனசுல வச்சுக்கணும், மூளையில வச்சுக்கணும். விஜய் வந்து மனசுலேருந்து பேசுறாங்க. விஜய் மனசுலேருந்து பேசுறாருன்னா எதுக்கு A4 பேப்பர், எதுக்கு இவ்வளவு பெருசா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கணும்? நீ மற்ற பிரச்சனையை விடுங்க, மற்ற பிரச்சனை பூகோள ரீதியான சிக்கல்கள் அதெல்லாம் விடுங்களேன், உரிமையில விட்டுங்களேன். மதுரை தெற்கு வடக்கு மேற்கு வேட்பாளர் விஜய் அப்படிங்கறத கூட எழுதி வச்சு படிப்பாரு அப்படின்னா இவர் என்னன்னு சொல்றது? விஜய் வந்து கட்சி தொடங்கி, அதாவது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் கட்சி அறிவிச்சிட்டாரு. கட்சி அறிவிச்சு இப்போ 1.5 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 1.5 ஆண்டு காலத்துல நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு 15 ஆண்டு காலத்துல கிடைக்காத ஊடக வெளிச்சம் விஜய் கிடைக்குது. ஏன் அப்படின்னா ஒரு நடிகர், நாடறியப்பட்ட நடிகர்னால. அப்ப அவ்வளவு ஊடக வெளிச்சம், ஊடக கவனம். இப்ப நாம இன்னைக்கு பேசி கொடுக்கிற தருணம் தொட்டு தொடர்ச்சியா 4 நாட்கள் தொலைக்காட்சிகள்ல வந்து விஜய் பற்றி தான் விவாதம். அவர் யாரோட கூட்டணி வைப்பாரு, எங்க போறாரு, அவர் என்ன நகர்வு இருக்கும், அவர் வாக்கள் எப்படி விடும், இதுதான் விவாதம் 4 நாட்களா. இப்படி இவ்வளவு ஊடக வெளிச்சம் வந்து விஜய் கிடைக்குது. ஆனா என்றைக்காவது விஜய் ஊடகவியலாளர்களை சந்திச்சு பதில் சொல்லியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. மதுரைக்கு வந்து விமான ஏறத்துக்காக சென்னை விமான நிலையத்துக்கு போறார். அப்ப அந்த சமயத்துல வந்து மதுரை விமான நிலைய வாசல்ல விஜயோட ரசிகர்கள் வந்து கூடியிருக்காங்க, பெரிய கூட்டமானிக்கிறாங்க செய்தி வருது. அப்ப விஜய் வந்து பத்திரிகை சந்திக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி. பத்திரிகை சந்திக்க போறாருன்னு எல்லாரும் ஒளிவாங்கி நீட்டுறாங்க. நீட்ட விஜய் சொல்றாரு, நான் என் வேலையை பார்க்க நான் போறேன், நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அதாவது அந்த பத்திரிகை சந்திப்புல வந்து கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லல. இந்த மைக்கை எல்லாத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற ஒரு மைக்கா பயன்படுத்துறாரு. இந்த மைக் வழியா வந்து அவங்களுக்கு செய்தி சொல்றேன்ட்டு. அப்ப இதுவரைக்கும் 1.5 ஆண்டு காலத்துல பத்திரிகை சந்திப்பை நிகழ்த்தவே இல்லை. ஏன் நிகழ்த்தலை அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை எழுதி வச்சு, வேட்பாளர் விஜயங்கிறத எழுதி வச்சு, அதை கொட்டை எழுத்த எழுதி வச்சு, அதை பார்த்து மேடையில் ஒப்பிக்கிற ஒரு ஆளால, நடிக்கிற ஒரு ஆளால பத்திரிகை சந்திப்புல மாநில உரிமை குறித்து, காவிரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியார் குறித்து, பாலாறு குறித்து, மத்திய பட்டியல் குறித்து, மாநில பட்டியல் குறித்து, பொது பட்டியல் குறித்து, சமகால சிக்கல் குறித்து கேள்வி எழுப்பினா கதை முடிஞ்சு. இவ்வளவு நாட்களா தளபதி தளபதி டிவிக்கேன்னு கத்துறான் இல்ல, அவங்க கட்டி வச்ச விஜய் அப்படி இப்படின்னு கட்டி வச்சாங்க இல்ல, அது எல்லாமே சுக்குநூறாயிரும். ஏன்னா அவருக்கு எங்க சரக்கு இல்லை, எந்த சரக்கும் இல்லை. அதனால பத்திரிகையாளர்கள் சந்திக்க விடாம அடைகாத்து வர்றாங்க விஜய். ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. கமலஹாசனாவது அவர்கிட்ட ஒளிவாங்கி நீட்டுவாங்க. நீட்டின உடனே அவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கும் புரியாது, கேட்கறவங்களும் புரியாது. ஏன்டா அவர்கிட்ட கேள்வி கட்டங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போடுவாப்புல கமலஹாசனாவது. ஆனா இவரு பத்திரிகையாளர் சந்திப்புனா அலர்ஜி. அதாவது அவர் கதை சொன்னார்ல, சிங்கம் வேடிக்கை பார்க்க போகாது, வேட்டைக்கு தான் போகும்னு. இந்த சிங்கம் சோம்பேறி சிங்கம், பனையூரை விட்டு தாண்டாது. அப்படிப்பட்ட சிங்கம் களத்துக்கும் போகாது, பத்திரிகை சந்திப்பை நிகழ்த்தாது, பேச்சையும் சொந்தமா பேசாது. ஆனா இந்த சிங்கத்துக்கு நாற்காலில் அமரணும், முதலமைச்சர் நாற்காலில் அமரணும். இந்த சோம்பேறி சிங்கத்துக்கு அந்த ஆசை. இது சிங்கமா இல்ல அணிலாங்கிறது பார்க்கிற மக்களுக்கு தெரியும். மாநாடு அப்படின்னா மாநாட்டில் தீர்மானங்கள் ஏற்றுவாங்க. தீர்மானங்கள் ஏற்றுவதுதான் மாநாட்டோட முதன்மையான ஒன்றா இருக்கும். அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த மாநாட்டு தீர்மானங்களை வலியுறுத்தி மாநிலம் முழுக்க பொதுக்கூட்டங்கள் போடுவாங்க, கருத்தரங்கு போடுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா
இந்த தமிழ் தேசிய பெரியக்கத்தோட மாநில சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய கூட்டரசு கோட்பாடு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை போட்டாங்க. அந்த மாநாட்டை போட்டு தீர்மானங்கள் எட்டினாங்க. அந்த தீர்மானங்கள் எட்டப்பட்ட பிறகு அந்த தீர்மானங்களை வலியுறுத்தி தொடர்ச்சியா பல ஊர்களில் வந்து கருத்தரங்கு நடத்துறாங்க. தமிழ் தேசிய பெரியக்கம் சார்பா ஐயா மணியரசன் ஐயாவோட இயக்கம் சார்பா. அதே போல இதுல தீர்மானத்தை வாசிப்பாங்கன்னு பார்த்தா தீர்மானத்தை வாசிக்கவே இல்லை. கேட்ட நேரம் இல்லைங்கிறாங்க. சரி, நேரம் இல்லைன்னு என்ன ஆயிருக்கணும்? ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு, நேரம் இல்லை, அதனால தீர்மானத்தை வாசிக்கலாம்னா ஒரு நியாயம் புரிஞ்சுக்க முடியுது. 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா மாநாட்டை 5:30 மணிக்கே முடிச்சிட்டாங்க. 5:30 மணிக்கே முடிச்சிட்டாங்க. 10 மணி வரைக்கும் அனுமதி உண்டு. 5:30 மணிக்கே மாநாட்டை முடிச்சு விட்டு தீர்மானம் வாசிக்க நேரம் இல்லைங்கிறாங்க. இதை போல ஒரு கேலி கூத்து, ஒரு கொடுமை எங்கேயாவது உண்டா? அந்த மாநாட்டில் அவர் போன மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து அப்படியே பேசினாப்புல, உணர்ச்சி ததும்ப பேசினாப்புல, உங்களுக்கும் எனக்கு எந்த வேறுபாடும் இல்லை, நாமெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னாரு. அதாவது எல்லாரும் ஒண்ணுதானா, உங்களுக்கு எனக்கு வேறுபாடு இருந்தார். ஆனா இவர் மேடையில வந்து நல்ல ஏர் கூலருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்பாப்புல. அவங்க வந்து வெயில்ல வாடி வதங்கணும், தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம உச்சி வெயில்ல. போன மாநாட்டில் ஒரு படிப்பின இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கலாம்? இவங்க மாநாடு அப்படின்னா அவங்க விடிய கிளம்பி போய் உட்காந்துடுறாங்க. ஏன்னா எவனுக்கும் வந்து விஜயோட பேச்சை கேட்கணும் இல்லை, விஜயை பார்க்கணும். அந்த ரேம்ப் வாக்குங்கிற அதை நடந்து வருவாரு. அப்ப தாண்டி குதிக்கணும், துள்ளி குதிக்கணும். ஒருத்தெல்லாம் பார்க்குறேன் விஜயோட காலை பிடிச்சிட்டான். காலை பிடிச்சி விஜய்க்கு அப்படி சறுக்கி விடுது, விழப்போறாப்புல. அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாநாட்டில் அந்த ரேம்ப் வாக்கு முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டாங்க, பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒண்ணு. அப்ப மாநாட்டில் வந்து இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுவாங்க. வெயில்ல கஷ்டப்பட்டு வாங்கி தெரிஞ்சா குறைந்தபட்சம் கூரை போட்டுக்கலாம். இப்ப திமுகவோட மாநாடோ அதிமுகவோட மாநாடோ மதிமுகவோட மாநாடோ அவங்க கூரை போடுவாங்க. கூரை போடுறப்ப அங்க வெயில் சிக்கல்லாம் இருக்காது. அப்ப வந்து அவங்க நாள் முழுக்க இருந்தா கூட அவங்க சோர்வடைய மாட்டாங்க, பாதிக்கப்பட மாட்டாங்க, மயக்கமடைய மாட்டாங்க, எந்த சிக்கலும் இருக்காது. ஆனா இவங்க கூரை போட்டோம்னா அந்த விஷுவல் போயிடும். என்னது, பின்புறத்துல இருந்து படம் எடுக்கிறப்ப அது அந்த காட்சி தெரியும்ல, இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு. அந்த காட்சி அமையாது. இந்த ட்ரோன் கேமரான்னு பறக்க வர்றாங்கல்ல, அதை சரியா காட்சி அமையாது. அப்ப அதுக்காக அவங்க வெயில்ல வாடி வதங்கினாலும் ஒரு பட்சம் இல்லைன்ட்டு கூரை போடாம விட்டாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில வந்து பகல்லையே பொதுக்கூட்டம் நடத்தினா கூட, தேர்தல் சமயத்துல பகல்ல கால நேரத்துல பொதுக்கூட்டம் நடத்தினா கூட அந்த கூரை போட மாட்டாங்க. அதுக்கு நல்ல நினைவில் இருக்குது. 2014 திருவையாறுல பொதுக்கூட்டம், நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் 2014 திருவையாறுல. அந்த சமயத்துல வந்து அண்ணன் சீமான் வந்து பேச வர்றப்ப அந்த தேர்தல் நம்ம போட்டி போடல, பாஜக காங்கிரஸ் எதிர்த்து பரப்புரை பண்றோம். அண்ணன் சீமான் வர்றப்ப அந்த திருவையாறுல வந்து மேற்கூரை போடப்பட்டிருக்கு. அண்ணன் சீமான் மேடை ஏறுறாங்க. மேடை ஏறுறப்ப வந்து எதுக்கு இந்த கூரையெல்லாம் அப்படின்னு திட்டி விட்டு அந்த கூரையை எடுக்க சொல்லிட்டு திறந்த வெளிதான் பேசினாங்க. அவரும் வெயில் என்னாரு, மக்களும் வெயில் நின்னாங்க. அதே போல 2011 வந்து திருத்துறைப்பூண்டியில வந்து 2011 அப்ப காங்கிரஸ்க்கு தான் பரப்புரை செய்யற வேலையில திருத்துறைப்பூண்டில வந்து காங்கிரஸ் நின்னுச்சு. திருத்துறைப்பூண்டினா 2011, ஆமா 2011 அப்ப வந்து பரப்புரை செய்யற வேலையில திருத்துறைப்பூண்டி பொதுக்கூட்டத்துக்கு வர்றாரு. அந்த பொதுக்கூட்டம் வந்து காலை நேர பொதுக்கூட்டம், காலைல 11 மணிக்கு. அப்பயும் மேற்கூரை போட்டாங்க. அப்ப மேற்கூரை போட்டாங்கன்னா அன்னைக்கு பொறுப்பாளராக முத்துக்குமாரும் அண்ணன் இருந்தார். அந்த மேற்கூரையை போட்டாங்கன்ட்டு மேடை ஏறின உடனே அண்ணன் சீமான் திட்டினாங்க, யாரு மேற்கூரை போட சொன்னது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம பேச்சின் போது உங்களை நான் வெயில எடுத்துட்டு நான் வந்து இங்க நிழல்ல நின்று பேசுறேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு, நான் அதுக்கு அடுத்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பேச்சை தொடங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அண்ணன் சீமான். சரி, இன்னொரு செய்திக்கு வருவோம். இது ஒரு பக்கம். அப்புறம் அந்த மேடையில என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு விஜயகாந்த் அவ்வளவு, ஐயா விஜயகாந்த் வந்து அவ்வளவு உரிமையோடு விழிச்சாரு, என்னுடைய அண்ணன் விஜயகாந்த்னு. இதுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்தை வந்து எங்கேயாவது விஜய் பேசியிருக்காரா? விஜயகாந்த் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த வேலையில ஸ்டாலின் போய் வீட்டில் பார்த்தாரு, ரஜினிகாந்த் போய் வீட்டில் பார்த்தாரு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட துணை முதலமைச்சராக ஆன பிறகு போய் விஜயகாந்த பார்த்தாரு. இப்படி எல்லாரும் போனாங்க. விஜய் போய் பார்த்தாரன்னா போய் பார்க்கலங்கிறது விமர்சனமா வைக்கப்பட்ட வேலையிலையும் பார்க்கல. அதுக்கும் பிறகு எப்ப விஜயகாந்த் வீட்டுக்கு போனார்னா அவர் இறந்த பிறகும் போகல. இறந்த பிறகு இந்த கோட் படத்துல வந்து விஜயகாந்த் தொடர்பான காட்சிகளை பயன்படுத்திட்டு அந்த அனுமதிக்காக விஜயகாந்த் வீட்டுக்கு போய் விஜயகாந்த் படத்துக்கு முடி போய் மாலை போடுறாரு விஜய். அப்படிப்பட்டவர். அவரோட விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியனோட படம். அவர் திரைத்துறையில சாதிக்க நினைக்கிறாரு. ஆனா ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துக்கு வர முடியல, ரொம்ப போராடுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு.
அப்ப விஜயகாந்த் வந்து திரைத்துறையில பல பேரை வாழ வச்சாரு, பல பேரை ஏற்றி விட்டாரு. அந்த அடிப்படையில வந்து செந்தூரபாண்டியில நடிச்சு கொடுத்து விஜய்க்கு வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து விஜயகாந்த் கொடுத்தார். நான் வந்து சண்முக பாண்டியன் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு விஷால், லாரன்ஸ் போன்றவங்க கூட வெளிப்படையா சொல்றாங்க. விஜய் வந்து சண்முக பாண்டியன் படத்தில் நடிக்க தேவையில்லை, தன்னோட படத்துல ஒரு சின்ன பாத்திரம் கதாபாத்திரம் கொடுத்துருக்கலாம். இல்ல அது பண்ண முடியல அப்படின்னா சண்முக பாண்டியனோட படத்தோட இந்த பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வுக்கு வந்து விஜய் போய் வாழ்த்தி பேசியிருக்கலாம். ஆனா அது எதையுமே செய்யலைங்க. எதையுமே செய்யாம விட்டுவிட்டு இப்ப அரசியல்னு வர்றப்ப இப்ப வந்து விஜயகாந்துக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு அனுதாபாளர் இருக்கு. அவர் மறைவுக்கு பிறகு அவர் மேல ஒரு அனுதாபாளர் இருக்கு, ஒரு சிம்பத்தி இருக்கு. அதை எப்படி வாக்காக மாத்தாங்கிறதுக்காக என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு பேசுறாரு. தாவேக கட்சிக்காரங்க வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் விஜயகாந்தையும் இன்னொரு பக்கம் விஜயும் போடுறாங்க. அதுவும் இந்த யூடியூப்ல வந்து இந்த காணொலிக்கு கீழே அந்த பின்னூட்டங்களை பார்த்தீங்கன்னா அதுல போட்டுப்பாங்க, நம்ம விஜயகாந்தை மிஸ் பண்ணோம், கேப்டனை மிஸ் பண்ணோம், தளபதியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இவர் அதுக்கு வந்து என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் சீமான் கேட்டாங்க, 2011 காங்கிரஸ் எடுத்து பரப்புரை வேளையில தேமுதிகவுக்கு விஜயகாந்துக்கு நான் ஓட்டு கேட்டேன், ஆனா விஜய் வந்து விஜயகாந்துக்காக என்ன பண்ணாரு அப்படின்னு போட்டு உடைச்சாங்க அண்ணன் சீமான். இது குறித்து ஒரு பத்திரிகை சந்திப்புல அம்மையார் பிரேமலதா வந்து சீமான் கேட்டது உலகறிந்த உண்மை, எப்படி சொல்றாங்க, உலகறிந்த உண்மையை தான் சீமான் வந்து உறக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு விஜயோட முகத்திரைய கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. ஏன்னா இவருக்கு விஜயகாந்த் மேல பற்றோ பாசமெல்லாம் இல்லை. விஜயகாந்த் மேல இன்னைக்கு வந்து ஐயா விஜயகாந்த் மேல தமிழ்நாடு முழுக்க ஒரு அனுதாபாலை வீசுது. அந்த அனுதாபாலையை தனக்கான வாக்காக மாத்தலான்ட்டு ஒரு சில்லறத்தனமான அரசியலுக்காக இந்த பேரை சொல்றாரு. அது பிரேமலதாவுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த அம்மா வந்து நேரடியா தாக்க முடியல கூட சகோதரர் சீமான் சொன்னது வந்து உலகறிஞ்ச உண்மை, அவர் உறக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு உடைச்சிருக்காங்க. அப்ப விஜய் வந்து இந்த மாநாட்டின் மூலமா நாலு பக்கம் நமக்கு வந்து நாலு பக்கம் ஆதரவு பெருகும் அப்படின்னு நினைச்சார். போன மாநாட்டில் பொலிட்டிக்கல் பாம், அரசியல் அணுகுண்டு போடுறேன், இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த அணுகுண்டு புஸ்வானம் ஆயிடுச்சு. அதே போல இந்த மாநாட்டில் வந்து பேசின பிறகு நாலு பக்கம் ஆதரவு பெருகும்னு நினைச்சார். இப்ப நாலு பக்கம் போட்டு சாத்துறாங்க. இப்ப தேமுதிக மட்டும் சாத்தல, அதிமுக இவ்வளவு நாட்களாக தாவேக்கா விமர்சிக்காம இருந்துச்சு. இப்ப அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வெற்றி கழகத்தை வந்து வெத்து கழகம் அப்படின்னு போட்டு நியூஸ் ஜேவில வந்து அவங்க போடுறாங்க. அப்ப நான்கு பக்கமும் இந்த அறவேக்காட்டு அரசியலை வந்து செதிலா உடைக்க தொடங்கிட்டாங்க. அதனால டிவிக்கே அப்படின்னு கத்தலாம். 2026 பிறகு உண்மையிலே டிவிக்கு தான் போகணும்.